வில்லனுக்கு தாங்க நோ ரூல்ஸ். ட்ரீம் கேரக்டர்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஸ்கிரிப்டை இப்போ யாருமே பண்ணுறது இல்லை. என்னையே சேலஞ்ச் பண்ணி எனக்கு அதை பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இப்போ நான் பார்த்தது இல்லை. எஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் யாருமே கற்பனை பண்ண முடியாது. நாம் அதுக்கே அந்த சூப்பருங்க பிரமாதம். தலைவர் லண்டன் கிளம்பிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் படத்தில் வர மாதிரி டோட்டலாக கெட்டப்லாம் மாற்றி இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நான் நடிக்கணும் அவங்க அது எப்படி கதாபாத்திரம் நான் ரெடி. அந்த எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி தான். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. அண்ட் ஒரு டேரக்டர் ஒரு படத்தை வந்து கொண்டு வராரு அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பார். இப்போ இந்த படமே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஷூட் பண்ணி இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ இந்த படம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது ஒரு டேரக்டருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்கள் படம் நல்லா இருந்தாலே ஓகேப்பா நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு மக்கள் என்ன ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு டேரக்டராக நான் கேட்குறேன் சார். நான் மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு நான் அசியூம் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது நான் ஒரு டீசரில் நான் ஒரு பிரச்சனையை வந்து இப்படி தான் இருக்க போகுதுன்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அந்த ஒரு 1.5 மினிட் டீசரில் வந்து நான் பீனிங்கில் ஒரு 3 பேப்பர் கட்டு கொடுத்துருக்கேன். அதில் இருக்கிற சில பிரச்சனைகள் ஸ்கேம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதோக்கு டெட் ஆப்போசிட்டாக வேறு ஒரு கேரக்டர், இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டர் நான் ஒன்று காமிச்சிருக்கேன், கன்னியப்பன். இதெல்லாம் கார்ப்பரேட்டு வேறு ஒரு ஏரியா நான் காமிச்சதுக்கு இந்த சம்மந்தமில்லாத ஒரு கன்னியப்பன் ரெண்டுத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டீசர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கும் ஒரு அசம்ஷன் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணால் சில பேர் வந்து காட்டுறதுக்கும் இந்த சம்மந்தமில்லாத ஒரு கன்னியப்பனை காட்டுறதுக்கும் என்ன ஒரு இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒரு க்யூரியாசிட்டி கூட உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் அந்த ஷார்ட்டும் இந்த பேப்பர் கட்டிங்ஸும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சேன். ஸோ சம்திங் இஸ் தேர் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குன்னு நம்புகிறேன் நான். இல்லை அந்த டீசர்லேயே எனக்கு வந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா ஒருத்தருடைய வழியை சொல்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ ஒரு ட்ரெய்லர் அதுக்கப்புறம் படத்தில் பார்த்தா அது முழுசாக வந்து மக்களுக்கு புரியும் அப்படின்றதும் எனக்கு வந்து ஆத்மார்த்தமாக தெரிஞ்சது. ஆனால் அண்டு ஸோ உங்களுடைய ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்துருந்தேன், வீரம் படம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு வந்து அஜித் சார் சொன்ன அட்வைஸ் தான் முக்கியமான காரணம் அப்படின்றது கேள்விப்பட்டோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நோ மேரேஜ்னு சொல்கிற நிறையா பேர் இருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேரேஜ் வந்து கல்யாணம் அவர் சொல்லிட்டாரு. உண்மையை சொல்கிறேன், பண்ணோம். பண்ணுறதுக்கு முன்னாடி பயம் வந்துருச்சு எனக்கு. ஓகே, ஒரு 3 நாளில் கல்யாணம் 3 டேஸில் மேரேஜ்னா 3 நாளில் நமக்கு வேர்த்து ஊற்றிச்சு, ஐயோ அப்படின்னு. அப்போது என்ன ஒரு காரணம் அப்படின்னா, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்துடுறோம். அவங்க எதிர்பார்ப்பு வந்து ஆண்களை விட பெண்களுக்கு ஜாஸ்தி. எங்கே ஜாஸ்தி அப்படின்னா அவங்க தான் 100 இடத்துக்கு வராங்க. ஓகே, நம்ம அந்த இடத்துல தானே இருக்கிறோம். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ அதை வந்து நமக்கு அந்த எதிர்பார்ப்பு நியாயம்னு பூர்த்தி ஆகிறதுக்கு சில நாட்கள் ஆகும். புரியுதுங்களா? அப்புறம் கல்யாணம் வந்து வேறு யார் கூட சண்டை போடுவீங்க? இப்போ உங்கள் வீட்டில் வந்து அப்பா அம்மா கூட சண்டை போடாத அப்பா அம்மா இருக்கமான்னு எப்போயும் சண்டை போடுவோம். ஆனால் அப்பா அம்மா எவ்வளோ முக்கியம். அது மாதிரி நம்ம என்ன தான் மனைவியோட சில வரும் சண்டைகள்லாம் வரும் போகும். ஆனால் கல்யாணங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அது வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி அதை அனுபவிக்கணும். கல்யாணங்கிறது வந்து நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் தான் பயந்தவன்னு சொல்கிறேன், நான் தான் சண்டை போட்டவன்னு சொல்கிறேன், சண்டை போட்டுட்ருக்கோன்னு சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன். சாரி போய்க்குன்னு நினைக்கிறேன். ப்ரோமோலாம் போடுகிறேன். கல்யாணம் ரொம்ப பயங்கர எமோஷனலுங்க. உங்களுக்கு ஒரு
உங்களுக்கு தெரியாது, ஒரு கட்டம் போகும்போது இன்றைக்கி எல்லோரும் பேசுவாங்க, ஒரு கட்டத்தில் எல்லாம் பேச்சு நின்றும். ஓகே. அப்போ பேசுகிறது யாருன்னு நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன், கேட்குறதெல்லாம் செய்கிறேன்னு நான் நினைக்கிறேன். என்ன அவங்கள என்ன நல்லா தானே பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு என்ன கேட்டாலும் செய்கிறேன், அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னே சொல்லி அப்புறம் எதுக்கு அவங்க வருத்தப்படுறாங்க. இத்தனை நாள் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார், இப்போ உட்காந்துருக்காரு இந்த வயதில். அவர் பேசிட்டு இன்றைக்கி நம்ம எல்லாம் செஞ்சால் போதும்ல, அன்பாக 4 வாரத்தை பேசணும்னு நினைக்கிறாரு, உட்காந்து பேசணும்னு நினைக்கிறாரு. நம்ம வந்து அந்த பேசுறதுனாலப்பா வந்து வரேன் அப்படின்னு நம்ம வேறு வேலையை நோக்கி போகிறோம். அவர் ஒன்று நினைக்கிறாருப்பா, டெய்லி 2 வார்த்தை பேசணும்ப்பா. அப்போது இத்தனைக்கும் எங்கள் அப்பா அம்மா அப்படிங்கிற 2 பேர் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஒன்று இல்லைன்னா பைத்தியம் ஆகிடுங்க. ஒரு ஒரு ரொம்ப ப்ரெஷர். நீங்கள் ஒரு மணி பின்னாடி பேசுகிறதுக்காக இப்போ கல்யாணம் பண்ண மாதிரிலாம் சொல்லவில்லை. உங்களுக்கான ஒரு துணை, அவங்களுக்கான ஒரு துணை இருக்குல்ல, அது வந்து கல்யாணமாக இருக்கணுமா அதெல்லாம் எனக்கு அதை பற்றி எனக்கு பேச தெரியல. ஆனால் கல்யாணங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது மூலமாக உங்களுக்கு ஒரு குழந்தை வரும்போது அந்த குழந்தைங்கிறது அது வேறு ஒரு உலகங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தைங்கிறது என் அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் அப்பாவை ஆகணும். அதுதான் நான் எங்கள் அப்பா அம்மாவை எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் ஒரு குழந்தைக்கு தகப்பனாக மாறும்போது தான், அதோடு நான் கொஞ்சி குழாவி அதை அணைச்சி அதோடு நான் இருக்கும்போது தான் இப்படி தானே ஏன் தாய் தகப்பன் என்ன அப்படி பார்த்துருப்பான். நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை நினைக்கணும்னா நீங்கள் தகப்பனாக மாறணுங்கிறது தான். இது நான் பர்சனலாக திருமணங்கிறது என்னை பொறுத்தளவு அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நான் உங்களோட படங்களில் குரங்கு பொம்மை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படமாகவும் பார்க்குறோம். அதே மாதிரி நித்திலன் சாமிநாதன் அப்படின்னு ஒரு டேரக்டரை தமிழ் சினிமாவுக்கு இங்கே பாருங்கப்பா அப்படின்னு காமிச்ச ஒரு படமும் தான் கூட. ஸோ நித்திலன் அவர்கள் இப்போ மகாராஜா படம் மூலமாக சைனாவில் 100 கோடி இவ்வளோ பெரிய பட்ஜெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே, இப்போ அவங்களுடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? ஸோ அவங்க கூட அடுத்து நீங்கள் படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? இல்லை, வாய்ப்புகள் இருக்கா இல்லைன்னு கிடையாது, இருக்குங்கிறதும் கிடையாது. என்னென்னா நான் அவரை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அதில் பிரமிச்சு போய் தான் அவரை கூப்பிட்டேன், வாங்க ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு. நான் கூப்பிட்டு ப்ரொடக்ஷன் நாங்கள் 2 பேர் சேர்ந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம். நானும் இன்னொரு கிருஷ்ணனுங்கிறோம் படத்தை பண்ணோம். அந்த படம் வந்து லாபகரமான படம். ஆனால் அது இன்னும் பெரிய லாபகரமாக மாற்ற முடியல எங்களுடைய இதுக்கு. ஆனால் இவர் வந்து குரங்கு பொம்மையே அதுக்கான தகுதியான படம் தான். மகாராஜா என்ன அளவுக்கு பொண்ணுச்சோ, என்ன அளவுக்கு பேசப்பட்டதோ அவ்வளோ தகுதியும் உள்ள ஒரு படம். அதனால் கொண்டு போய் சேர்க்கலை. மகாராஜா கரெக்டான தயாரிப்பாளர்கள், அழகான தயாரிப்பாளர்கள் நல்லா கொண்டு போய் சேர்த்தாங்க. அதை கொண்டு போய் பண்ணாங்க. இன்றைக்கி அது உலக லெவலில் பேசப்படக்கூடியது. என்னென்னா நிதிலன் அமெரிக்கா வராருன்னு ஒன்றையே நீ எனக்கு ஃபோன் பண்ணி நிதிலன்ட்ட சொல்லுங்கள், நம்ம வீட்டுக்கு ஒரு தடவை வர சொல்லுங்கள், நான் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நான் வந்து நிதிலன் இந்த மாதிரி பெரிய ஆளுங்க, நீங்கள் பேசிக்கிங்க பாருங்கள் அப்படின்னு. எல்லாருமே அவரோட பேசணும், உரையாடணும், இதெல்லாம் எல்லாருக்கும் ஆசை சொல்கிறது. ஏன்னா அந்த படம் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. இப்படி ஒரு வெற்றி அடையுங்கிறது தெரியும். அதனால் அது நான் ஏற்கனவே கணிச்சு தான் நான் கூட பண்ணேன். அதனால் சந்தோஷம், நான் நினச்சது நடந்திருக்கு அப்படிங்கிறது. அவரோட படம் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து அப்படி ஒரு கதை அமையணும், அது வந்து நடக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல. நான் அதை பற்றிலாம் யோசிக்கிறதில்ல. நம்ம இவங்களோட படம் பண்ணணும், அவங்களோட பண்ணணும், நம்ம நடிக்கணும். அது யாராக இருந்தாலும் நாளைக்கு அவரும் அப்படி ஆகணும், நிதிலன் மாதிரி கஜேந்திரனும் இப்படி ஆகட்டும். அதுக்காக வந்து அடுத்த படத்தில் நடிப்பேன் அப்படின்னு அவருங்க கூப்பிட்டா நடிக்க போகிறேன். இல்லைன்னா அடுத்து கஜேந்திரனுக்கு அடுத்து இன்னொருத்தர் வருவார், அவர் கூட பண்ணுவோம். என்ன அதான் சொல்லணேன், இவங்களுடைய வெற்றிக்காக ஒவ்வொரு இயக்குனரோட வெற்றிக்காக ஒரு இயக்குனர் கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு இயக்குனரோட வெற்றிக்கு முழு காரணம் அந்த இயக்குனராக மாறிடுறாங்க. ஒவ்வொரு கதாநாயக வெற்றிக்கு பல இயக்குனர்கள் இருக்காங்க. அதான் உண்மை. நான் என்னோடய வெற்றிக்கு யாருன்னா முழு பங்கு யாருன்னா இயக்குனர்களை தான் சொல்லுவேன். அப்படி படைப்புகளை கொடுத்த இயக்குனர்கள் தான். அதில் என்னோடய பங்கு கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் முழு பங்குமாக மாறுறது யாருன்னா இயக்குனர்கள். அவங்க எழுதி அதை கரெக்டாக கொண்டு போய் கொடுக்குறது இருக்குல்ல. மனோஜ் பாரதி ராஜா அவரோட படத்தில் டைரக்ஷன் ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க. அவரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவர் ரொம்ப ரசித்து எடுத்த படம் அது. ஸோ அதனால் கேட்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி சார் இறந்தப்போ என்னால் போக முடியல. ஸோ அதோட இது இப்போவும் இருக்குது.
பட் சார் வந்து ரொம்ப பேஷனேட்டாக எடுத்த ஒரு படம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைனலி ஹி வாண்டட் டு ஆக்சுவலி அவங்களுக்கு டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப வருஷ கனவுன்னு நினைக்கிறேன். ஆனால் தட் ஹேப்பன் வெரி லேட். பட் வென் ஹி ஃபைனலி டிட் இட் நாங்கள் எல்லோரும் நினச்சி ஓகே அடுத்தடுத்து பார்க்க போகிறோன்னு. பட் தட்ஸ் பட் அவர் வந்து இப்போ மார்கழி திங்கள் படம் மூலமா ஒரு 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 ஆக்டரை அடுத்த கட்டத்துக்கு நகர்வு பண்ணியிருக்காருல்ல. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக வந்து அது அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இன்னும் என்ன மாதிரியான படங்கள் நடிக்கணும்னு உங்களுக்கு, ஏன்னா இது வந்து கண்டிப்பாா மருதம் வந்து விவசாயம் ரீதியாக கிராமம் ரீதியான ஒரு கதையாக இருக்குது. கன்ஃபார்மாக அடுத்து வந்து ஓகே கிராமம் ரீதியான கதையா, ஓகேடா நம்ம இவங்களை கூப்பிடுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இருக்கும் மேபி அதுவும் ஸ்கிரிப்ட் பொறுத்து தான் இருக்கும். இப்போ கிராம ஸ்டோரி அந்த ஸ்டோரி சொல்லி நாங்கள் செக்ரிகேட் பண்ண வேணாம். இதெல்லாம் ஸ்டீரியோ டைப்ஸ் தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற. ஸோ இது வந்து ஃபஸ்ட் உடைக்கணும். ஸோ கிராமத்தோட பேஸான கதை மேபி கிராமத்தை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் சூஸ் பண்ணணும். ஈவன் இஃப் இட் சிட்டி பேஸ்டாக இருந்தாலும் சிட்டி பேஸ்ட் ஸ்டோரிஸே நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க. ஆனால் அதில் அவங்க வெரைட்டி இல்லைன்னா ஒரு வேர்சட்டாலிட்டி அவங்க ஆக்டிங்கில் இல்லைன்னா அந்த ஸ்டோரி சூஸிங்கில் அவங்க பண்ணிட்டாங்கன்னா தென் இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். ஸோ ஆமாம் சொல்லுங்கள். இல்லை அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நடிக்கணும்னு ஒரு இந்த மாதிரியான ஒரு கதை நடிக்கணும் அப்படின்னு ஆசைகள் இருக்குதா? ஏன்னா ஒரு நடிகரானவராக இருக்கும்ல ஆள் மனசில், அதனால அதை பிராண்டி கேட்கணும்னு ஒரு ஆர்வத்தில் கேட்குறேன். ஆமாம் இருக்குது. லைக் நல்ல ஸ்கிரிப்டு நல்ல கதை. ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் லைக் அ வெரி குட் இம்பேக்ட்ஃபுல் கேரக்டர்ஸ் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் எனக்கு நடிக்கிற ஒரு லைக் ட்ரீம் கேரக்டர்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஸ்கிரிப்டை இப்போ யாருமே பண்ணுறதில்ல. ஸோ த திங்ஸ் ஐ வாண்ட் டு டூ காமெடி ரோல். அப்படியா? ஆமாம். ஐ மீன் இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் திங் டு டூ. பட் எனக்கு அதை ட்ரை பண்ணணுன்னு ஒரு சின்ன ஒரு ஆசை. பட் இப்போ ஒரு இது இந்த இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் மலையாளத்தில் இப்போ இருக்குது கொஞ்சம். பட் உர்வஷி மேம் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு காமெடி. பார்த்துருக்கீங்களா பழைய உர்வஷி மேம்? கேட்காதீங்க. ஓகே. ஸோ அந்த டைப் ஏதாவது ஒரு என்னையே சேலஞ்ச் பண்ணி எனக்கு அதை பண்ணணுன்னு ஒரு ஆசை. ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இப்போ நான் பார்த்ததில்ல, வரதில்லை. ஈவன் மூவிஸ் கூட கம்மி தான். ஸோ மேபி சம்திங் லைக் தட். பக்கத்தில் கஜேந்திரன் சார் இருக்காரு. சார் காமெடி சார் அடுத்த கதை அந்த மாதிரி ஒன்று பண்ணுங்க, நம்ம பண்ணிடுவோம். ஆமாம் கண்டிப்பாக. ஓகே சார், இது கிட்டத்தட்ட கடைசி விவசாயம் ஒரு படம் சார். அது வந்து டைரக்டர் மணிகண்டன் அவர்களால் எல்லாரும் படம் வந்தப்போ கொண்டாடினாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. படம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது படம்ல அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் ரீதியாக இருந்தது, ஒரு மனிதன் ரீதியாக இருந்தது, கடவுள் ரீதியாக இருந்தது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். அதுலேயே வந்து அந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி மருதம்ல நம்ம ஏதாவது பார்க்க முடியுமா சார்? விவசாயியோட பிரச்சனையை பேசல. நான் விவசாயி வேற ஒரு பிரச்சனை சந்திக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதில் நான் கோர் கண்டென்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ இதில் விவசாய பிரச்சனையை வந்து நான் ஹைலைட் பண்ணல. இன்னொரு பிரச்சனையை எல்லாருக்குமான அப்ளிகபிள் ஆகிற ஒரு பிரச்சனை தான் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன் நான். விதார்த்தனை இந்த கதைக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் தேர்வு செஞ்சதுக்கான காரணம்? இப்போது வந்து நான் ஒரு சினாப்சிஸ் எழுதி முடிச்சுட்டு அதை நான் கேரக்டரைசேஷன் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்கிரிப்டில் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேரக்டரைசேஷன் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா? ஏன்னா கேரக்டர் மூலிமா தான் நம்ம ஒரு எமோஷனை கடத்த முடியும். ஸோ அப்போ கேரக்டரைசேஷன் எழுதுகிறப்போ ஒரு ஃபார்மரு, ஒரு 5 வயசு குழந்தைக்கு அப்பா, இப்படிலாம் நம்ம எழுதி கொடுக்குறப்போ நம்மளுக்கு மேஜராக எங்கே நம்மளுக்கு வந்து ஒரு 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 ஆக்டரோட உதவி தேவைப்படுது அப்படின்னா, நம்ம எழுதுகிற கதாபாத்திரத்தை அந்த உணர்வுகளை சின்ன சின்ன மைன்யூட்டான டீட்டெயிலாக வந்து ஆடியன்ஸுக்கு கடத்தும் போது தான் இந்த கேரக்டர் மூலிமா சொல்கிற கதைகள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம இன்சிடென்ட் பேஸ் பண்ண கதையை சொல்லுவோம், கேரக்டர் பேஸ் பண்ண கதையை சொல்லுவோம். ஸோ இன்சிடென்ட் பேஸ் பண்ண கதையை சொல்கிறப்போ இன்சிடென்ட் தாங்கிட்டு போயிடும். ஸோ அதில் நம்ம எந்த கேரக்டர் சொன்னால் வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் போயிடலாம். பட் கேரக்டர்ஸ் பேஸ் பண்ண எழுதுகிற கதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கதாபாத்திரத்தோட சின்ன சின்ன மைன்யூட்டான உணர்வுகளை வந்து கடத்துறதுக்கான சரியான ஆர்டிஸ்ட் தேவை. ஸோ அப்போ நான் அந்த கேரக்டரைசேஷன் எழுத மைன்யூட்டான விஷயங்களை யார் இதை வந்து கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டது. ஸோ எனக்கு என்னென்னா அந்த சின்ன சின்ன உணர்வுகளையும் கடத்தணும், அதே நேரம் என் பட்ஜெட்டுக்கான ஒரு ஆர்டிஸ்ட்டும் தேவை. அப்படியெல்லாம் நான் யோசிக்கிறப்போ எனக்கு சாரோட, ஏன்னா ப்ரீவியஸ் படங்கள் நான் பார்த்துருக்கேன் இல்லையா, ஃப்ரம் இது மைனாலேருந்து. ஸோ நிறைய படங்கள் பார்த்ததில்ல, இவர் சரியாக இருப்பாருன்னு தோணுச்சு. ஸோ அப்போ எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றப்போ தெரியல. அப்போ தான் என் நண்பன் அன்பழகன், சாட்டை படத்தோட இயக்குனர் அன்பழகன், அந்த படத்தில் நான்
அப்பப்போ ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுவேன், ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் போவேன். அங்கே காலேஜில் ஒர்க் பண்ணாலுமே நான் ஷூட்டிங் போயிட்டு வருவேன். அப்போது சாரோட நட்பு கிடச்சிது. ஸோ அன்பழகன் மூலயமா சார் அப்ரோச் பண்ணி சார் கதையை கேட்டார். அதுக்கப்புறமா உள்ளார வந்துட்டார் சார். ஆனால் கடைசி விவசாயி மணிகண்டன் அப்படின்னா உங்களுடைய ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து அவர் கூட இருக்கிறீங்க. அவருடைய கடைசி விவசாயி பற்றியோ அவரை பற்றியும் சொல்லுங்கள். ஏன்னா ஆரம்ப காலங்களில் பார்க்குறதுனால கேட்குறேன். அது பெருசாக இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் அது அந்த படத்தையே பெருசாக கொண்டாடி இருக்கணும் மக்கள். ஏன்னா அது அப்படி ஒரு அற்புதமான படைப்பு. அதை நடித்த நடிகர்கள்லாம் எல்லாம் புதுசு. அவரை ஒரு லீடாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 வயது முதியவரை வச்சு, அவருக்கு சரியாக கூட காது கேட்காது, அவரை வச்சு இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்தது பாருங்கள். அது மணிகண்டனுக்கு தான் அது அந்த கட்ஸ்லாம் வரும். அது 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 இன்றைக்கி எவ்வளோ தான் பாராட்டினாலும், ஆனால் அதுதான் எனக்கு தெரிஞ்சு 100 கோடி வசூலில் உட்காந்துருந்துருக்கணும். அந்த படம் தான் 100 கோடியில் உட்காந்துருக்கணும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ தகுதியான ஒரு படம் அது. இன்றைக்கி நம்ம வந்து அது படம் தியேட்டர்லேருந்து வந்துட்டு போனது அப்புறம் நம்ம அதை சொல்லிகிட்டு இருக்கோம், ஐயோ நல்ல படைப்பு. ஏன்னா அவ்வளவு நுணுக்கங்க, அவ்வளோ உழைப்புங்க அந்த படத்துக்கு. கிட்டத்தட்ட 1.5-2 வருடமாக அந்த படத்தை உழைச்சி அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்துருக்கேன். நீங்கள் அப்படியான படங்களுக்கு வரைப்பு கொடுக்கும்போது தான் அப்படியான கதைகள் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நிறைய இயக்குனர்கள்கிட்ட அப்படியான கதைகள் அப்படியான எல்லாமே இருக்குது. அதுக்கு ஒரு முதல் அஸ்திவாரம் வந்து அந்த விவசாயத்தை பற்றி அப்படி சொல்ல முடியும்னு எடுத்தது அவர். அப்போ நீ முதல் அடியே நச்சுன்னு அடித்தா தான் எல்லாருக்கும் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வரும். அது இன்னும் மணிகண்டன் வந்து எப்போதுமே நமக்கு ஸ்பெஷல். ஏன்னா எப்படி ஸ்பெஷல் அப்படின்னா, நான் தயாரித்த முதல் திரைப்படம் அது தான். நான் ஒரு ஆக்டராக இருந்து ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததே மணிகண்டன் வச்சு குற்றமே தண்டனை தான். அதுவும் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான படம். அது எந்த உலகத்தில் எந்த நாட்டுக்குள்ளே போனாலும் அந்த படத்தை பற்றி பேசாமல் இருக்க மாட்டான். ஐயோ உங்கள் படம் எல்லாரும் பேசுவாங்க. அது அப்படி ஒரு படைப்பு எனக்கு. அதனால் வந்து மணி வந்து எப்போதுமே எனக்கு ஸ்பெஷல். அவர் ஆக்சுவலாக அவர் கமர்ஷியலாக பண்ணணும்னு நினச்சிருந்தா எங்கேயோ பண்ணி எங்கேயோ இருந்திருக்கலாம். அவருக்கு வந்து அவருக்கு ஒரு ஸ்டைல், இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. ஓகே, எனக்கு ஸ்பெஷல் தான் மணி. ஓகே. ஸோ இப்போலாம் வந்து மல்டி ஸ்டார்ஸ் கதைகள் வந்து அதிகமாக நடக்குது, நிறையா ஆக்டர்ஸ் சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த மாதிரி விதார்த் அவர்கள் நடிக்கிறதுக்கு மல்டி ஸ்டார்ஸ் கதைகளில் நீங்கள் சொல்கிறது கதைகள் வந்தால் பண்ணலாம்ப்பா சொல்லுவீங்க. பட் அந்த மாதிரி கதைகள்லாம் பண்ணுவீங்களா? பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரெடி. எனக்கு வந்து தனியாக பண்ணுறதை விட அதில் பண்ணுறது எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக காட்டுறேன். ஓகே. எனக்கு வந்து சோலோ ஹீரோவோட ஒரு 4 கதாநாயகர்கள், 5 கதாநாயகர்கள், 10 கதாநாயகர்கள் அப்படின்னா கூட நான் ரெடி நடிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முழு வேலை எனது இல்லை, எனது வேலை என் போர்ஷன் தானே வேலை பார்க்க போகிறது. அப்புறம் வந்து டீம் பெருசாக இருக்கும்போது எல்லாரையும் சந்திப்போம், எல்லாரோடையும் உறவாடுற ஒரு பெரிய ஒரு நான் தியேட்டரில் நாடகத்துறையில் இருக்க மாதிரி 10 ஆக்டர் சேர்ந்து வேலை பார்க்குறேன். அது மாதிரி அது எல்லோரும் சேர்றது ஒரு ஹாப்பி, ஒரு டூர் போன ஒரு ஃபீல், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்புறம் இப்போ நீங்கள் சொல்லி இந்த வெற்றி தோல்வியெல்லாம் இருக்குல்ல, இந்த கேள்வியெல்லாம் எங்கிட்ட திரும்பாது. இது வந்து யாருடைய படம் அப்படின்லாம் இருக்காது. நடிகர்களோட படம். அது ஒரு முழு இயக்குனர். எனக்கு ஒரு முழு இயக்குனர்கள் படங்களில் நடிக்கிறது தான் ஆசையாக இருக்குது. ஓகே. அதனால் வந்து நான் இப்பயே சொல்கிறேன்னு நான் ரெடி. நீங்கள் எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி தான். ஓகே. நம்ம நடிக்க ஒரு நல்ல கதைக்குள் ஒரு கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு நான் ரெடி தான். ஓகே. அது வந்து நடிக்க தானே கூப்பிட்றாங்க. இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், நான் நடிக்கணும். ஆக மொத்தத்தில் அது எப்படி கதாபாத்திரம் இருந்தாலும் ரெடி தான். எனக்கு நீங்கள் சொன்னனால எனக்கு மைண்டில் ஓடுது. வித்தார்த் அவர்கள் தன்னால் வந்து ஒரு நல்ல ஒரு பையன், அதாவது ரொம்ப சாதுவான ஒருத்தராக பார்த்துருக்கோம், ஹீரோவாக பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பார்க்குற ஒருத்தரை டக்குன்னு இந்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படத்தில் வர மாதிரி டோட்டலாக கெட்டப்லாம் மாற்றி வில்லனாக்குனா எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு வில்லனாக பண்ணணுன்னு. அதுதான் அன்பறிவில் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். அது சரியாக படம் போகலை. ஆனால் ஆக்சுவலாக வில்லனுக்கு தாங்க நோ ரூல்ஸ் இல்லை என்ன. ஆனால் என்னென்னா எனக்கு வில்லனாக பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை, பயங்கர ஆசை. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு கதை ஒன்று கேட்டேன். ஓகே. பயங்கர ஸ்டைலிஷ் வில்லன், பயங்கரமாக எப்போ இல்லை என்ன கேட்டேன், கதை கேட்டேன். எஸ்
நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யாருமே கற்பனை பண்ண முடியாது. நாம் அதுக்கே வந்தாலும் வா சூப்பருங்க பிரமாதம் அப்படின்னு. தலைவர் லண்டன் கிளம்பிட்டார், போயிட்டு வரட்டும். வந்தவொடனே அந்த நான் எனக்கே ஆர்வம் அந்த படத்தை யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறேன். பையன் போகிறேன் யார் லண்டனுக்கு போயிருக்கான்னு பார்க்குறேன். இல்லை உங்களுக்குலாம் தெரியாதவர்கள். அப்படி ஆமாம் அது வந்துச்சுன்னா ஓகே அவ்வளோ ப்ராஜெக்டாக ஆரம்பித்தா ஹாப்பி. கண்டிப்பாக வந்து நானே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். அப்படி ஒரு ரோல் வந்து அடித்து தும்சம் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. ஸோ நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கு நீங்கள் சொன்னதுக்கப்புறம். ஸோ மருதம் படம் ரொம்ப பாசிட்டிவாக மக்கள் மத்தியில் அது எவ்வளோ அழகாக படத்துடைய டீசர் பார்க்கும்போது பாடல் பார்க்கும்போது இருக்கும், அதே மாதிரி மக்களுடைய மனசுலையும் அழகாக போய் பதியணும்னு சொல்லிட்டு ஃப்ரம் த ஹார்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களை சந்திச்சதில்லை. தேங்க்யூ. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி.